கிராம ஊராட்சிகளில் சிறிய கடைகளுக்கும் உரிமத்தை கட்டாயமாக்கும் உத்தரவை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது உழைக்கும் வர்க்கத்தின் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை என கண்டனம் தெரிவித்துள்ளார். விலைவாசி உயர்வு, மின் கட்டணம், குடிநீர் கட்டணம், பால் விலை உயர்வு என தள்ளாடும் சிற்றுண்டி கடைகளை மொத்தமாக இழுத்து மூட முடிவு செய்துவிட்டதா தமிழக அரசு என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏழை எளிய மக்களின் தோள்களின் மீது நிதிச்சுமை ஏற்றப்படுவதை இனியும் வேடிக்கை பார்க்க முடியாது எனவும், சிறிய கடைகளுக்கும் உரிமத்தை கட்டாயமாக்கும் உத்தரவை திரும்ப பெறாவிட்டால் தமிழக பாஜக சார்பில் மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இதேபோல் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கிராம ஊராட்சிகளில் 48 வகையான உற்பத்தி தொழில்கள் செய்வதற்கும், தையல் தொழில், சலவை கடைகள் போன்ற 119 வகையான சேவை தொழில் செய்வதற்கும் உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதிக வருவாயும் லாபமும் தரக்கூடிய கடைகளுக்கு உரிமம் பெறுவதை கட்டாயமாக்குவதில் தவறு இல்லை எனவும், ஆனால் வாழ்வாதாரத்துக்காக செய்யப்படும் தொழில் மற்றும் வணிகத்துக்கும் உரிமை பெற வேண்டும் என்பது ஏழை மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்பதால் இதனை திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.